நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திர வியாராஜா குளத்தூரில் பேசுகிறேன். ஸ்ரீ மாதிரி நண்பக. இதனுடைய 847வது வீடியோ நினைக்கிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, அதே புக் ஷெல்ஃபில் 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின புஸ்தகம். அது லிப்கோவில் போட்ட புஸ்தகம். பைண்ட் பண்ணி அப்படியே நீட்டாக இருக்க அப்படியே ஷெல்ஃபில். இதில் ராமாயணமும் சகல காரி 35 ரூபா தான். அந்த காலத்தில் லிப்கோவில் போட்ட புக்கு விலை ஒன்லி போய் 30 ருபீஸ். ராமாயணத்தை வால்மீகி ராமாயணத்தை பேஸ் பண்ணி கம்பராமாயண குறிப்பும் கொடுத்து ராமாயணத்தில் சில சருக்கங்கள்லாம் படித்தா நம்ம ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்கு சொல்லியிருக்கு. அதாவது என்னென்னவோ சொல்கிறா. இப்போ யூடியூப் திறந்தாலே தலையை சுற்றுறது. இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, வாராகி பூஜை பண்ணுங்க, பிரத்திங்கரா இது பண்ணுங்க. ஒரு எதுவுமே அந்த மாதிரிலாம் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ பழக்கமே இல்லாத ஆற்றுலலாம் கஷ்டம் அது. ஸோ இன்ஸ்டட் என்ன பண்ணலான்னு சொன்னால், சிம்பிளிஃபைடு டெக்னிக் ஆதி காலத்துலேருந்து இது இருக்குது. ஸ்மார்த்தாலும் சரி, வைஷ்ணவாலும் சரி, யார் வேணால் பண்ணுவாள். நம்ம நாட்டில் 2 தெய்வீக கதாநாயகர்கள் இருக்கா. ஒன்று ராமர், ஒருத்தர் கிருஷ்ணர். இப்போ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இப்போ தான் முடிஞ்சது. அதே மாதிரி ராமர் நவமி, கிருஷ்ணர் அஷ்டமி. 2மே ஆகாதுன்னுவா. அஷ்டமி என்பதில் பண்ணலாமோ அப்படின்வா. ராமர் கிருஷ்ணர் அதை அந்த தெரிய தேர்ந்தெடுத்து தான் பிறந்திருக்கா பூமியிலேயே. அதே ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ இப்போ என் மாமா என்ன சொல்ல வரான்னு நீங்கள் நினச்சிட்டா, இந்த சிம்பிளிஃபைடு டெக்னிக் என்னென்னா, ஆற்றுல பூஜா கிரகத்தில் நான் சொல்கிற இந்த படத்தை கையில் கூட எழுதிக்கலாம். காசெல்லாம் இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு வெள்ளை பேப்பரில் எடுத்து நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் எழுதிடலாம். அதை ஃப்ரேம் போட்டு மாட்டணும் அவசியம் இல்லை. ஒரு அட்டையில் கூட ஒட்டி மாட்டிக்கலாம். மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு 4 பக்கத்துக்கு ராமரோட ஜனன ஜாதகம் அதை வச்சுட்டாலே ஆற்றுல பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, ததஸ்ய द्वादशे मासे चैत्र नवामिके तिथौ नक्षत्रे अति नैवेद्यं स्वोच्च संतेषु पंचस गृहेशे कर्कटके सक्ते वाक्पदा सिन्धुना सह प्रोत्योत्मादे जगन्नाथं सर्वलोक नमस्कृतं कौसल्या अजनयात रामं सर्वलक्षण संयुतம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம். அதாவது மேடகா மதி திதி நவமி மின்கழை நீடுரு மாலை கற்கடகம் நீதிசேர ஓடை மா களிரசன் உதய ராசிகோன் நாடினே காதசர் நால்வர் உச்சரே. கம்பராமாயணம். ஸ்ரீமத் பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரங்களில் முக்கியமானது ராமாவதாரம். ராமபிரானுடைய ஜனன ஜாதகத்தில் 5 கிரகங்கள் உச்ச ஸ்தானத்தில் உள்ளன. எனவே இந்த மகா சிரேஷ்டமான ஜாதகத்தை பூஜா மண்டபத்தில் எழுந்தருள பண்ணி தினந்தோறும் ஸ்ரத்தையுடன் ஆராதிப்பது அவசியம். இந்த புனிதமான ஜாதகத்தை வைத்திருப்பவர்களுக்கும் பூஜிப்பவர்களுக்கும் ஜாதக ரீதியாக ஏற்படும் நவக்கிரக தோஷ நிவர்த்தியும், சர்வ வியாதி நிவர்த்தியும், ஐஸ்வர்ய அபிவிருத்தியும், ஆயுள் ஆரோக்கியம் முதலான சகல பாக்கிய அபிவிருத்தியும் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருமகன் திருவள்ளால் திண்ணமாக ஏற்படும் என்பது சர்வசாஸ்திர சம்மதம் அப்படின்னு போட்டிருக்கா. ஸ்ரீமத் ராமருடைய ஜனன ஜாதகம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல ராமருடைய பட்டாபிஷேக படம். அது அந்த காலத்து படம். அது காமிச்சிடுறேன். இன்னொரு பட்டாபிஷேக படம். இது தஞ்சாவூர் அதுவும் தஞ்சாவூர் தான். இது ஒரு நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்க. ராம லக்ஷ்மணன் பரத சத்ருகன் எல்லாம் இருக்கா. கீழே ஆஞ்சநேயர் திருவடி தாங்கிட்டு இருக்கார். இது ராமா லக்ஷ்மணன். இப்போ இந்த இதில் அந்த கர்மா சீரியல்லே அதில் வந்தது.
இப்போ ராமரோட ஜாதகத்தை பார்க்க போகிறோம். ராமருடைய ஜாதகம், அதாவது லக்னத்தில் குரு சந்திரன் 2 இருக்குது. 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல சனி இருக்கார். லக்னத்துலேருந்து 4ஆம் இடத்துல சனி. 5 காலி. 6ல் ராகு இருக்கார். 7ல் செவ்வாய் இருக்கார். 8 காலி. 9ல் சுக்கிரன் இருக்கார். 10ல் சூரியன் புதனும் சேர்ந்துருக்கு. 11 12ல் கேது இருக்கார். இதுதான் வந்து ராமருடைய ஜனன ஜாதகம். கீழே மந்திரம் என்ன போட்டிருக்கு? ஸ்ரீராம ராம ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரராம தத்துல்யம் ஸ்ரீராம ராம வரானனே அது போட்டிருக்கு. உயர் மரியாதை, ராஜசன்மானம், நல்ல பண்புகள், நிம்மதி, பாபம் விலகல் முதலியவை கிட்டும். இது வெறும் இது கலர்ஃபுல்லாக இல்லாமல் அந்த ஜாதக கட்டமாக போட்டிருக்காது. லிப்கோவில் கொடுத்த இது இந்த மாதிரி எழுந்தால் போதும். இது பெரிய கஷ்டமே கிடையாது. இதை போட்டு பூஜா கிரகத்தில் வச்சுட்டு வெறும் ராம 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 சொன்னால் கூட போதும். அதாவது அவளுக்கு அந்த ஐஸ்வர்ய அபிவிருத்தியம், ஆயுள் இது இது சர்வரோக நிவாரணம் அதெல்லாம் ஏற்படும் சொல்லியிருக்கு. வேறு வந்து ஐஸ்வர்யமனும் அது கிடைக்குன்னு சொல்லியிருக்கு. மன நிம்மதி கிடைக்கும்னு இருக்கு மெயினாக. இந்த புஸ்தகம் சகலகாரி சித்தியும் ஸ்ரீமத் ராமாயணமும் சொல்லிட்டு லுக்கோவில் அந்த காலத்தில் போட்ட புஸ்தகம். 30 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தது. இது செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் வந்து இதுக்கு இது சொல்லியிருக்கார். முதற்பிறப்பின் ஆசிரியரே எந்த வருஷம் 1960 சொல்லியிருக்கார். ஐயர் நந்தினி அவர் தான் கட்ட குரலில் பாடுவார். அவருடைய இது ஸ்ரீ பகவான் ராமகிருஷ்ணாதிகளாய் இவ்வுலகில் அவதாரம் செய்வதால் நவகிரகங்களின் அனுகிரகத்தை விரும்புவராகவும் அவற்றுக்கு கட்டுப்பட்டுள்ளதாகவும் இருக்கின்றார். அதனாலேயே ஸ்ரீராமன் முதல்களுக்கு நட்சத்திரம், லக்னம் முதலியவற்றை முனிவர்கள் கூறியுள்ளனர். இப்படி தெய்வத்திற்கே நவகிரகங்கள் உதவி தேவை என்றால் மனிதர்களாகிய நாம் யாவருக்கும் நவகிரக பிரசாதம் மிக அவசியம் என்றோம். அந்த நவகிரகங்களில் அனுகிரகம் அடைவதற்கு மார்க்கத்தை கருணாமூர்த்தியான ஸ்ரீ பரமேஸ்வரன் ஸ்ரீ பார்வதிக்கு உபதேசம் செய்திருப்பதாக உமா சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. அதுவும் சம்சாரிகளான நமக்கு சுலபமாய் நவகிரக தோஷங்கள் விலகி ஆயுள், ஆரோக்கியம், சந்தானம், சம்பத்து முதலிய மங்களங்களை அளிப்பதாக அமைந்துள்ளது. இம்முறையை உலகில் உள்ள யாவரும் அறிந்து கொள்வதற்காக வீட்டில் அவா கிரகத்தில் வந்து பூஜை செய்யறதுக்கு லிட்டில் பவர் கம்பெனியார் மிக அழகாக முறையில் சிறு குழந்தைகள், ஸ்ரீகள், பெரியவர்கள் யாவரும் நித்தியம் பாராயணம் செய்யும்படி தசாபுக்திகளும் ஸ்ரீமத் ராமாயண பாராயணமும் என்ற 9 புஸ்தகங்களையும் சகலகாரிய சித்தியும் ஸ்ரீமத் ராமாயண பாராயணமும் என்ற புத்தகத்தையும் அச்சிட்டு வெளியிட்டுள்ளனர் சொல்லி இப்போ செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் நவகிரக தோஷங்களை போக்கி சகல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய பல சர்க்கங்கள் அமைந்துள்ளன. எந்த தசைக்கு எந்தெந்த சர்க்கத்தின் கதையை படிக்க வேண்டுமோ, எந்தெந்த தசைகளின் புத்திகளின் தோஷங்களை கலைக்க கொள்ள வேண்டுமோ, எந்தெந்த சர்க்கத்தின் கதையை உணர வேண்டுமோ அந்தந்த சர்க்கங்களின் கதையை எளிய நடையில் தமிழில் இப்பணியார் அச்சிட்டு வழங்கியுள்ளனர். இதோடு அந்த சர்க்கத்தின் ஆரம்ப ஸ்லோகத்தையும் முடிவு ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சேர்த்து அச்சிட்டிருக்கிறார். அவ்விரண்டு ஸ்லோகங்களை படிப்பதால் அந்த சர்க்கம் முழுவதையும் படித்த பலன் வேற கிடைக்கும்னு சொல்லியிருக்கார். ஸோ இதனுடைய இது மாதிரி பெரியவர்கள்லாம் வந்து இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுனால கட்டாயம் நம்ம வந்து இந்த ஒவ்வொரு இந்த புத்தகத்தை வாங்கி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் கிட்டத்தட்ட 100 பக்கங்கள் தான் இருக்குது இதில். சார் 300 பக்கங்களுக்கு மேலே இருக்குது. 400 பக்கங்கள் கிட்டத்தட்ட வருது இந்த புஸ்தகம். சகலகாரி சித்தியும் ஸ்ரீமத் ராமாயணமும்
இப்போ கிடைக்குமா இல்லையா தெரியல எனக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமாக ராம ஜாதகத்தை வச்சுக்கோங்க ஆற்றுல. எல்லா ராத்திரியும் கல்யாணம் நடக்கணும். நிறைய பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கு. ஸோ இங்கே சொல்லும்போது என் குருமாதாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அம்மா இருக்கிற காலத்தில் இங்கேருந்து காத்தால் எழுந்து 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஜபதபதங்கள்லாம் முடிச்சுட்டு காத்தால் 4 மணிக்கு கிளம்புவாங்க. இங்கேருந்து தன்னோட கல்யாணம் ஆகாத சிஷ்ய பசங்களாம் அழிச்சுட்டு இங்கே பஞ்சவடிக்கு போவா. பஞ்சவடி இங்கே இருக்குது, அந்த வீட்டு பாண்டிச்சேரி அந்த கட்டிங் வரும். அந்த ஆஞ்சநேயர் கோவிலில் போய் அங்கே சீதைக்கு ராமருக்கும் மாதம் கல்யாணம் பண்ணியிருந்தா. அந்த ஆஞ்சநேயர் கோவிலில் இருந்து அப்போ தான் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு வெயில் காலம் போயிருக்கும்போது காலெல்லாம் கொப்பளிச்சு போடுற மாதிரி ஆகிடுது. அப்போ காயர் மேட்டு வாங்கி போட்டால் நல்லதுன்னு சொல்ல இந்த பஞ்சபடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியாலுமே எஸ்ன்ட்டா. என்னோ ஃபியூ தௌசண்ட்ஸ் ஆகும் போது நினச்சிட்டா போல இருக்கு. அப்போ லேக்ஸில் போயிடுது. ஸோ அங்கேருந்து காயர் மேட்டுக்கு ஆர்டர் பண்ணி பார்த்தா ₹1,00,000 மேலே போயிடுது. ஸோ இந்த பச்சை கலர் காயர் மேட்டை அப்படியே சுற்றி கோவில் சுற்றி போட்டு அது மேலே தண்ணியை தெளித்து ஜனங்கள்லாம் சேவார்த்திகள்லாம் வந்தால் காயர் மேட்டில் நடந்தால் உங்களுக்கு சுட தெரியாது. அது கருங்கல் பாவின தர. ஸோ இந்த மாதிரி பண்ணால் அந்த கோவிலில். அப்புறம் நிறைய பேர் கல்யாணமும் ஆச்சு, அதையும் சொல்லுவாங்க. ஸோ ராமருக்கு இந்த மாதிரி பண்ணுறவாளுக்கு ராம கல்யாணம் பண்ணுற, அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், ராதா கல்யாணம் பண்ணுவார். ராதிக்கு கிருஷ்ணன் கல்யாணமே ஆலை ஆக்சுவலாக, டு பி ஃப்ராங்க். கிருஷ்ணனுக்கு உண்டான அஷ்டபட்ட ரிஷிகளில் ராதை இல்லை. ராதை வந்து கிருஷ்ணனோட 12 வயசு மூத்தவ. ஏன்னா கிருஷ்ணா ருக்மணி கல்யாணம் பண்ணலாம். இது வந்து சீதாராம கல்யாணம் நிஜமாக நடந்தது. ஸோ அது பிரகாரம் பண்ணால் வந்து சீக்கிரம் ஆற்றுல கல்யாணம் ஆகணும். எங்கள் ஆற்றுலேயே வந்து திருச்சி கல்யாணராமனுடைய உபன்யாசம் வந்தது. ஒரு வாரம் வச்சுருந்தேன். ஒரு 2010 வருஷம், சாரி 2025 இல்லையா, 23 வருஷம் வச்சுருந்தேன். அது முடிஞ்சு தான் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. ஸோ அவர் வந்து பண்ணார், ஒரு வாரம் பண்ணார். ஸோ ரொம்ப நல்ல சிறப்பான சுற்று. தினம் 50 பேர் வருவா ஆற்றுக்கு. ஸோ மாதிரி நடந்து ஹாலில் தான் பண்ணார் அவர். திருச்சி கல்யாணராமன் ரொம்ப நகைச்சுவாக பேசக்கூடியவர், ஜனரஞ்சகமாக பேசக்கூடியவர். அவர் ராமர் மேலே ரொம்ப அழகாக அந்த இதெல்லாம் சொல்லி அவர் வந்து கம்பனாட்டாழ்வார் நிறைய பிரயோகம் பண்ணுவார். மகாபாரதம் வில்லிபுத்தூராரை யூஸ் பண்ணுவார். ஸோ அது ராமாயணம் படிக்கும் போதே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் ஆற்றுல. ஸோ இதை சொல்லி எல்லாரும் வந்து இந்த ராமர் ஜாதகத்தை கல்யாணம் ஆகாதத்தில் வந்து இந்த ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணுங்க. கட்டாயம் எல்லா ராத்திரியும் மங்கள காரியம் நடந்து சீக்கிரமே வந்து நல்ல மங்கள காரியங்களாக நடந்து மேலே 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 பெருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.